மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டதாக பிரதமர் மோடி பிரச்சாரம். திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியமாகும் என்றும் திட்டவட்டம். தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்பு. வருகிற 22ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வருகிற 23ஆம் தேதி லேசானது முதல் மிதமானது வரையில் மழைக்கு வாய்ப்பு. குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை மையம் தகவல். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்ட பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கம் திறப்பு. அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. குலவிளக்கு திட்டத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். குடும்பத் தலைவியின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் விளக்கம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கும் அடுக்குமாடி வீடுகளை கட்டி விலையில்லாமல் வழங்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. கிராமப்புற வளர்ச்சிக்கான 125 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்று மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். 2021 தேர்தலில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்றும் சாடல். திருவள்ளூர் அருகே பைக்கில் அதிவேகமாக சென்றதை தட்டி கேட்டதற்காக இளைஞர்கள் 2 கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அன்புமணி கண்டனம். கொலைக்கு காரணம் கஞ்சாதான் என்றும் திமுக அரசுதான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அறிக்கை. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றே கடைசி நாள். அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படுகிறது தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல். கரூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடித்தவருக்கு கார் பரிசு. யாராலும் பிடிக்க முடியாமல் களத்தில் நின்று விளையாடிய காளையின் உரிமையாளருக்கும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. சேலம் அருகே நடைபெற்றது ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு முன் விளக்குகளை ஏற்றி வழிபாடு. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறது தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி. தன்னிறைவு இந்தியா மின்சார வாகன உற்பத்தி மையம் என்ற தலைப்பில் கலந்து கொள்ள ஏற்பாடு. டெல்லியில் மீண்டும் அமல்படுத்தப்பட்டது காற்று மாசை தடுக்கும் 4ஆம் கட்ட கட்டுப்பாட்டு விதிகள். காற்றின் தரம் மீண்டும் மோசமடைந்துள்ளதை அடுத்து டெல்லி அரசு நடவடிக்கை. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் மீது 10% சுங்க வரி. பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், பிரிட்டன் உள்ளிட்ட 8 நாடுகளுக்கு பிப்ரவரி 1 முதல் வரி விதிப்பு என்று அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டத்திற்காக ராக்கெட்டை ஏவுதளத்திற்கு கொண்டு வந்தது நாசா. வருகிற பிப்ரவரி மாதம் ராக்கெட் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தியது பெங்களூரு அணி. நவி மும்பையில் நடைபெற்ற போட்டியில் 96 ரன்கள் அடித்து அசத்தினார் பெங்களூரு அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா.
இத்தாலி நாட்டின் 41வது நாளாக தொடர்கிறது ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டம். சைக்கிள் ஓட்டியபடியே ஒலிம்பிக் சுடரை கொண்டு சென்று விளையாட்டு வீரர்கள். இந்தூரில் இன்று நடைபெறுகிறது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை வெல்ல இரு அணிகளும் பல பரீட்சை. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்காக இந்தியாவில் வந்து விளையாட முடியாது என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்து மறுப்பு. அயர்லாந்து அணியை குரூப் பிக்கு மாற்றி தங்கள் அணியை குரூப் சிக்கு மாற்றுமாறும் கோரிக்கை. விஜய் நடிப்பில் உருவான தெர்ரி திரைப்படம் வருகிற 23ஆம் தேதி மீண்டும் திரையிடப்படுவதாக அறிவிப்பு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? தெரி மறு வெளியீடு காணும் அதே நாளில் திரைக்கு மறு வெளியீடாக வருகிறது அஜித்தின் மங்காத்தா.